இப்போ எங்க டைட்டில் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து சினிமா டைட்டில். ஆமா, இப்போ நீங்க தான் ஆவி வரும் வெளில வந்து பேசுங்க அப்படிங்கிறீங்களே, இதெல்லாம் படம் மாதிரி தானே சார்? சும்மா ஆதவர்ஜுன சும்மாலாம் சேர்த்துக்கல, அவரோட டேலண்ட் அப்படி. ஏழைக்கும் காக்டெயில் கிடைக்கணுங்கிறது தான் எங்க தலைவரோட இது. புரியுதுங்களா? சும்மா எல்லாம் காக்டெயில் மிக்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஜனநாயகன் படம் வருது இல்ல, அது ஒரு முரட்டு உருவமா ஒன்று வருது, பாட்டா அது புசியானது அப்படிங்கிறாங்க. எங்க தலைவர் வந்து இளமையா இருக்கிறதுக்கு காரணமே ஐயா புசி ஐயா தான். எங்க 41 உயிர் போனதோட அந்த ஆவியெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க மிரண்டு போயிருவீங்க. இவங்களால தான் நான் செத்தங்கிற அத்தனை ஆவி வரிசையில 41 பேர் ஆவியா வந்து நின்றுட்டு இருக்கான். எதுக்கு? எவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. குற்றப்பட இதுவும் திமுக சொல்லி தான் நான் உங்கள்ட்ட கேட்கறேன், அப்படிதானே? 100% ஆப்வியஸ்லி உங்களோட திட்டங்கள் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். இந்த வருஷம் பிறந்தவனா ஒருத்தன் 15 வயசு பையன் விபூதி அடிச்சிருக்கான், தெரியுமா அந்த கதை? ஸோ பொங்கல் முடிஞ்சா விஜய் விசாரணை வளையத்துக்குள்ள சிக்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஜித்துக்கு நமக்குமே ஆகாது, பேசிக்காவே ஆரம்ப காலத்துல இருந்து. அஜித்தாலும் உங்களுக்கு ஆகாதான். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தாவைக்க ஆதரவாளர் திரு நையாண்டி நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் தலைவர் மாதிரியே வணக்கம் போறீங்க, எப்படி அது? இல்லை சார், தலைவரோட இன்ஸ்பிரேஷனாகவே நான் தலைவராகவே வாழணும்னு நினைக்கிறேன். புசியானது மாதிரி சொல்றீங்க? புசியானது மாதிரி புசியானது மட்டும்தான் வாழ முடியும். அவர் வந்து எல்லாம் தெரிந்த ஞானிங்க. நான்லாம் வந்து அவர் முன்னாலாம் ஒன்றுமே கிடையாது, நத்திங். நான்லாம் வந்து அவரோட கம்பேர் பண்ணி யாரு கூட இல்லை, அவர் தான் சொல்கிறேன் நான் தலைவராகவே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி நீங்களே எப்படி? இல்லை, அவருக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வேற லெவல். அவருக்கு வந்து தெரியாததுன்னு ஒன்றுமே கிடையாது. ஆமாம், அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு தமிழ் புலவர். புலவர் இப்படி தான் பேசுவாரா? இட்டுட்டு போகிறது எந்த இதில் இருக்குது, எந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்குது? இட்டுட்டு போகிறது எங்க ஒரு விஷயங்க நல்லா திருப்பி இதே தான் எல்லாருமே கேள்வியாக கேட்குறீங்க. நீங்கள் தமிழ் புலவர்னு சொன்னீங்க இல்லையா? தமிழ் புலவர்னா நீங்கள் புத்தகத்தில் இருக்கிறத படிச்சுட்டு நீங்கள் தமிழ் புலவங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இப்போ புத்தகங்கள் தான் படிக்க முடியும். அந்த நாலேஜ் தான் இப்போ சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும். எல்லாருமே கல்வெட்டு படிப்பாங்களா? உங்களுக்கு கல்வெட்டு தெரியுமா? தெரியுமே. கல்வெட்டை படிப்பீங்களா? படிப்போம். பார்த்தீங்களா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த கல்வெட்டோட நாலேஜ் இருக்குது. புரியுதுங்களா? அது மாதிரி கல்வெட்டெல்லாம் படிக்கிறது வந்து ஆதித்தமிழ்னு இருக்கு. சங்கத்தமிழுக்கு முன்னால ஆதித்தமிழ். அந்த ஆதித்தமிழ் புலமை கற்றவர் தான் ஐயா புசி ஐயா. நீங்க வந்து கல்வெட்டு ஒன்றும் இல்லை, தஞ்சாவூர் கல்வெட்டு கீழே இருந்த விஷயத்தை போய், அது தஞ்சாவூர்ல சுரங்கப்பாதை உண்டு. அதாவது அதுக்கு உள்ள போயிட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்தாரா அப்படி புசியானது? சிவகங்கா பூங்காவுக்கும் தஞ்சாவூர்ல ஒரு கோயில் பக்கத்திலே ஒரு பெரிய பூங்கா இருக்குது. அந்த பூங்காவுக்கும் இது கோயிலுக்குமான சுரங்கப்பாதை இருக்கு. அந்த சுரங்கப்பாதையில உள்ளார் நடந்து போறப்ப கல்வெட்டுகள் எழுதியிருக்கு. அந்த கல்வெட்டுகள்ல எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தை வந்து தான் தலைவர்கிட்ட சொன்னோன்னே தலைவர் இம்ப்ரெஸ் ஆகி ஓகே அதை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஆக்சுவலாக தலைமை இது எங்கள் தலைவர் வந்து இளமையாக இருக்கிறதுக்கு காரணமே ஐயா புசி ஐயா தான். ஆக்சுவலாக வந்து அந்த கல்வெட்டில் என்ன எழுதியிருந்திருக்குன்னா, திமிங்கலத்தோட பால் குடிக்கிறவங்களுக்கு வயது இளமையாகவே என்றும் இளமையாக இருப்பாங்க, வயது ஆக மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ரகசியத்தை படித்து தெரிஞ்சுக்கிட்டவர் நம்ம புசி ஐயா. அதை போய் விஜய்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை போய் விஜய்கிட்ட சொன்னதுனால தான் விஜய் வந்து திமிங்கலம் பாலை குடிச்சிருக்காரு. ஆதவர்ஜுனா வந்து ஸ்போர்ட்ஸ்மேன். அவர் தான் திமிங்கலத்துக்கிட்ட இருந்து பாலை கறந்து எடுத்துக்கிட்டு வந்தவரே அவர் தான். அதனாலதான் கட்சியில ஒருத்தரை சாதாரணமா பக்கத்துல வச்சுக்கலங்க. ஒவ்வொருத்தருக்கும் தலைவருக்கான பங்கு இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தான் வச்சுக்கிறாங்க. தற்கொலையா வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுவீங்க. தற்கொலையா வச்சுக்கிட்டா புரியல, என்ன தற்கொலையா வச்சுக்கிட்டோன்னு? ஏங்க திமிங்கலத்துக்கு யாரா பால் இருக்குமாங்க? என்னங்க நீங்க புதுசா சொல்றீங்க? என்ன சார் இது? திமிங்கலம் ஒரு பாலூட்டி, அது தெரியுமா தெரியாதா? பாலூட்டியா? ஆமா, திமிங்கலம் வந்து ஒரு பால் ஊட்டிங்க. அது வந்து அதோட குட்டி போட்டு அந்த குட்டிக்கு வந்து பால் கொடுக்கறதுக்கு முன்னால அது சும் பண்ணி போய் நம்ம வந்து அது திமிங்கலத்தோட பால் கறக்குதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து தனி டேலண்ட். அதாவது அதை போய் நீந்து போய் ஆதவர்ஜுனா கறந்து விஜய்கிட்ட கொடுத்துருக்காரு. ஏங்க அது அடிக்கடிலாம் போய் கறக்கிறது இல்லைங்க அவரு. ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, டைவ்னு சொல்லுவாங்க, நீச்சல்ல வந்து ஸ்கூப் டைவ்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு லாங் த்ரோ டைவ் பண்ணி உள்ளார அது சேஸ் பண்றதுங்கிறது, திமிங்கலத்தை வந்து சேஸ் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த சுறா படத்துல பண்ணாரு விஜய். சுறா படமா அது என்ன படம் தெரியல, அந்த 2 கப்பலுக்கு அடியில பூந்து அப்படி வராரு, என்ன படம் அது? அது மாதிரி புசியானது போயிட்டு வந்தாரு. அப்படி புசி ஐயா வந்து எங்க புசி ஐயா வந்து கல்வெட்டுல படிச்சிருக்கிறத, ராஜராஜ சோழன் கல்வெட்டுல படிச்சதை வந்து ஐயா வந்து இங்க சொல்ல, யாரு ஆதவர்ஜுனா சொல்ல, விஜய் என்னட்ட சொல்ல, விஜய் தலைவர்கிட்ட சொல்ல. தலைவர் வந்து அந்த பாலை கறக்கிறதுக்கு யாரா சரியான ஆளு அப்படிங்கிறப்பதான்
ஆதவ அர்ஜுனாட்ட இதை சொல்ல ஓகே நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு அவர் கொண்டு வந்து கொடுத்ததுலேருந்து தான் அவருக்கு கட்சியில வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்குற இடத்துக்கு வந்தாரு. ஓ ஆமா, சும்மா ஆதவ அர்ஜுனா சும்மாலாம் சேர்த்துக்கல, அவரோட டேலண்ட் அப்படி. புரியுதுங்களா? ஸோ அவர் தான் நல்லா டைவ் அடிச்சு ஸ்விம்மிங் பண்ணி போயிட்டு அந்த திமிங்கலத்தை பாலை கறந்து அப்படியே கொடுத்துருக்காரு விஜய்கிட்ட. இன்னைக்கு விஜயோட அழகுக்கும் இயற்கை இளமைக்கும் காரணம் அந்த திமிங்கல பால் தான். ஏங்க அதாவது அப்படி சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். மார்க்கண்டேயன் ஒருத்தன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்றும் இளமை, என்றும் 16 மார்க்கண்டேயன் அப்படின்னு. அதெல்லாம் வந்து வரலாற்று சுவடுகள்ல உண்மை. அவன் எப்படி மார்க்கண்டேயன் என்றும் 16ங்கிறது ஒருத்தன் எப்படி வயசாகவும் இருக்க முடியுங்கிற அந்த ஆராய்ச்சி. மார்க்கண்டேயரை திமிங்கல பாலை குடிச்சிருக்காரா? அப்படி அவர் குடிச்சதுனால தான் அவர் இளமையா இருந்திருக்காருங்கிறது அந்த உண்மை ரகசியத்தை எங்க புசியையா கண்டுபிடிச்சிருக்காரு. ஆதிச்சுவடியில படிச்சிருந்திருக்காரு. அதோட முழு விவரம் எங்க இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் கல்வெட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லி, கல்வெட்டுனா மேல கோயிலை சுத்தி பல வருஷமா அங்க தங்கி, அதுவும் ஒரு பல வருஷமா அங்க தங்கினா அதை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கு நீங்க கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலாம் வந்து இவர் வந்து அங்க தாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் இருந்தாரு உட்காந்துருக்காருங்கிறது மாதிரி இருக்கும். பழைய போட்டோலாம் பழைய தஞ்சாவூர் கோயில் எல்லாம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. அது உசியானந்தா அப்படி தாடி வச்சு உட்காந்தாரு. அப்படி அவர் வந்து பிச்சைக்கார மாதிரியே அங்க இருந்து கல்வெட்டு படிச்சிருக்காரு. விஜயா பார்த்து பொதுச் செயலாளர் ஆக்கப்பட்ட ஒரு பொதுச் செயலாளர் வந்து இன்னைக்கு பிச்சைக்காரங்கிறிய என்ன சார் இது? ஏங்க நான் வந்து பிச்சைக்கார வேடம் விட்டு இருந்தாரு, தெளிவா சொல்லுங்க. அவர் எவ்வளவு பெரிய பணக்காரர் தெரியுமா? ஏங்க பாண்டிச்சேரி அவரு தாங்க. அவரு விஜயோட பினாமி ஃபுல்லா பாண்டிச்சேரியில இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து புசியானந்தா பொறுப்புங்கிறாங்க. அப்ப பணக்காரா தான் இருப்பாரு. புரியுதுங்களா? அவர் வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டு அங்க கோயில்ல இருக்கிற கல்வெட்டுலாம் படிச்சு முடிச்சுட்டு அங்கெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் சுரங்கப்பாதையில இருக்குங்கிற ஒரு ரகசியம் தெரிஞ்சு அதை போய் படிச்சாரு. இவ்வளவு டீட்டெயிலா சொல்றான். அவர் பிச்சைக்காரன்னு நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்லல சார். ஏங்க பிச்சைக்கார வேடம் போடுறதுக்கு பிச்சைக்காரனா இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குதுங்க. அவரெல்லாம் அப்படி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அவர்கிட்ட நல்லா நிறைய கேரக்டர் பண்ணுவாரு சார். எப்படி சார்? ஏன்னா அப்ப இந்த ஜனநாயகன் படம் வருது இல்ல, அது ஒரு முரட்டு உருவமா ஒன்று வருது. பாட்டா அது புசியானது அப்படிங்கிறாங்க. எங்க கிடையாதுங்க. அது ஒரு எதுக்கு சார் ஜனநாயகத்துக்கு இப்படி ஒரு பழி தேவைதானா? ஏங்க ஐயோ நல்லா ஒன்னு சொல்றது கேளுங்க. எங்க தலைவர் வந்து ஏற்கனவே ஓப்பனா வந்து ஒரு 5 நிமிஷம் பேச விட்டா என்ன சிரிக்கிறாங்க. எங்க தலைவரை இட்டுட்டு போறதுக்கே டைம் சரியா இருக்கு அப்படிங்கிறாரு. இதுல வந்து ஜனநாயக படத்துல ஒரு முரட்டு உரமா காமிச்சிருக்கீங்க சார். ஒரு நல்லா தெரிஞ்சுங்க. இல்ல சிரிப்புக்கு தான் அவர் வச்சிருக்கீங்களா? ஐயோ இந்த வடிவேலு விவேக் இல்லாத இடத்த இப்ப உசியானதை வச்சு நற்ப பாக்குறீங்க, அப்படித்தானே? ஊரே நக்கல் பகுதுன்னு சொல்லி அவரோட அறிவாளித்தனம் தெரியாம நீங்களும் இது மாதிரிலாம் பேசாதீங்க. முதல்ல அவரோட நாலேஜ் தெரிஞ்சுக்குங்க. புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து கட்சியில ஒரு முதன்மையான இடத்துல ஒரு கட்சியவே வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா சும்மா என்ன புரியல எனக்கு. அறிவில்லாதவனை தான் விஜய் பக்கத்துல வச்சுப்பாரா அப்படின்னு நான் சொல்ல. நீங்க தான் சொல்றீங்க. அப்ப அறிவில்லாத புசியானதுங்கிறிய. ஏற்கனவே பிச்சைக்காரங்க இன்னைக்கு வந்து அறிவில்லாதங்கிறிய. இது நான் சொன்னேன்னா? ஆமா, இப்ப நீங்க தான் சொன்னீங்க. ஏங்க அறிவில் சிறந்த ஞானின்னு சொல்லிட்டு இருக்கேன், அவர் ஆதித்தமிழ் தெரிஞ்ச புலவர்னு சொல்லிட்டு இருக்கேன், பிச்சைக்காரன் சொல்றேன்னு. பிச்சைக்காரனா புலவரா? இல்ல சார், எனக்கு தெரிஞ்சு பிச்சைக்காரனா புலவரா இல்ல யார் அவரு? ஏங்க அவர் வந்து சகலகல்லா வல்லவனுங்க. சும்மா படத்துல தாங்க கமலஹாசன் சகலகல்லா வல்லவன். ஆமா, நிஜத்துல ஒரு சகலகல்லா வல்லவன்னா அது புசி ஐயா மட்டும்தான், வேற எவனும் கிடையாது. ஓ ஆமா. இப்ப ஜனநாயகன் படத்துல ஒரு முரட்டு உருவமா தெரியுது. அவரே கிடையாதுங்க. அது வந்து ஒரு இந்தி நடிகருங்க. ஒரு விஷயங்க, தலைவர் வந்து அவரை ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வைப்பாரா? அவரை ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வைப்பாரா? ரெண்டாவது அவரு புசி ஐயாவும் வந்து முதல்ல பிச்சைக்காரன், அதுக்கப்புறம் புலவர், அதுக்கப்புறம் இப்போ சொல்றீங்கல்ல ஜூனியர் ஆர்டிஸ்ட். எத்தனை கேரக்டர் சார் இப்ப புசியானது அந்த ஜனநாயகன் படத்துல எத்தனை கேரக்டர் பண்றாரு? புரிஞ்சுக்கிறீங்களா புரியலையா? அவரை வந்து புசி ஐயா வந்து தலைவர் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்க வைப்பாரா? அவர் வந்து ஒரு விஷயம், தலைவர் வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்றாருல, அதுக்கப்புறம் தலைவர் இருக்கிற இடத்துல ஃபில் பண்றதே வந்து புசி ஐயா தான் அடுத்தடுத்த படங்கள்ல ஹீரோவா. ஓ புரியுதுங்களா? ஒண்ணு இல்ல, இந்த வில்லன இந்த கல்யாணம் அப்படி இந்த கேரக்டர்லாம் கிடையாது, டைரக்டா வில்லன் தான். வில்லனா? தலைவர் என்ன கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு, ஹீரோவா வாழ்ந்துட்டு இருக்காருல, அந்த ஹீரோல இருந்து அவர் ஓய்வு பெறாருல அரசியலுக்கு வந்தோனையும், அந்த இடத்த மறுபடியும் ரீஃபில் பண்ண போறது சிவகார்த்திகன் சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கானுங்க. புசியானந்த ஐயா தான் அந்த இடத்துல விஜயை தவிர வேற யாரையும் நிப்பாட்ட. புசியானந்த ஐயா தான் புசி. அதாவது தலைவர் கூட நிறைய பேர் நடிகை நடிச்சாங்க. திரிசாவில இருந்து அப்புறம் அஸ்வின்ல இருந்து நிறைய பேர் நடிச்சாங்க. இப்ப புசியானது கூட திரிசா நடிப்பாங்களா? எப்படி
ஏங்க ஒரு விஷயம், புசி ஐயா வந்து படத்தில் நடிக்கிறாருன்னா அவர் ஃபேஸ் காட்டி நடிக்க மாட்டாரு. ஓ டூப்பா? டூப் ஏங்க அவர் தாங்க நடிப்பாரு. ஆனா மூஞ்சியை காட்ட மாட்டேன்னு சொல்றீங்களா சார்? ஏங்க மிஷன் இம்பாசிபிள்லாம் படம் பாக்குறீங்களா? அதுல வந்து மாஸ்க் போட்டுப்பாங்கல்ல, அது மாதிரி தலைவரோட மாஸ்கை இவர் போட்டுப்பாரு. புரியுதுங்களா? அப்ப தலைவருக்கு டூப்பு. தலைவருக்கு டூப் இல்ல. ஆமா சார், கட்சியில தான் அவர் தலைவருக்கு டூப் போறாருன்னா இங்க படத்துலயும் அப்படியா? எங்க தலைவர் ரெஸ்ட் எடுக்கிறாருலங்க. தலைவர் தான் அரசியல் என்ன வேலை பார்த்தா ரெஸ்ட் எடுக்கிறாரு? எனக்கு புரியல சார், என்ன வேலை பார்த்திருக்காரு? ஏங்க அரசியல் பணியில இருக்கிறப்ப ஏங்க சில பணிகள் வந்து நல்லா ஒன்று தெரியுங்க, படுத்து தூங்குறோம்னு நினைக்க கூடாது. கண்ணதாசன் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு, என்னடா சோம்பேறியா இருக்காரு அப்படின்னு நினைச்சோம்னா இவ்வளவு கவிதைகள் வந்திருக்காது. ஓ புரியுதுங்களா? எதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? இல்ல படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப சிந்திச்சு செயல்படுறதுதான் ஒரு சிந்தனையாளோட. அவர் சிந்தனையாள, அவர் பாடலாசிரியர் எல்லாம் ஓகே, கவிஞர். ஒரு படைப்பாளிங்கிறவங்க படுத்து தூங்குறதுக்கு கூட அந்த ஓட்டிட்டு இருப்பாங்க. அது மாதிரி எங்க ஆள் வந்து என்ன சாதாரண ஆளா? எங்க தலைவர் படுத்துக்கிட்டு இருக்கிறப்ப கூட அத்தனை வேலையும் செஞ்சுட்டு இருப்பாருங்க. அத்தனை வேலைன்னா புரியலையே. தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட ஒருத்தன் வேலை செய்யறான்னா அது எங்க தலைவரை தவிர வேற எவனும் இந்த உலகத்துல கிடையாது. ஒரே வேலை தான் எனக்கு தெரிஞ்சு, என்ன எல்லாருக்கும் தெரியும் அந்த வேலை. ஓ ஓகே ஓகே, புரியல. தூங்கிட்டு இருக்கிறப்ப என்ன வேலை செய்வாரு? இப்ப நீங்க சொல்றீங்களே தூங்கிட்டு இருக்கும்போது வேலை அத்தனை வேலையும் செய்யறாரு அப்படின்னு சொல்றீங்களே. அத்தனை வேலையும் போய் செய்யற ஒரே ஆளு உலகத்திலே எங்க தலைவன் மட்டும்தான். ஓ ஆமா, தனியா செய்வாரா? பாத்துருக்கீங்களா? தனியா வேலை செய்வாரா அப்படி சார்? தனியா வேலை செய்வாரா? புரியல. தூங்கிட்டு இருக்கும்போது வேலை செய்வாரு சொன்னீங்களா, அதான் கேட்டேன். ஏங்க ஒரு விஷயங்க, இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, அவரு போய் ஒரு வேலையை செய்யறாருங்கிறது இல்ல, அவர் ஆர்டர் போடுறாரு, அத்தனை வேலையும் நடக்குதா இல்லையா? அந்த மாதிரி எங்க தலைவன் வந்து, புரியுதுங்களா, தூங்கிட்டே வேலை செய்வாரு சொன்னீங்களா, அது என்ன? இப்ப கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, கண்ணதாசனுக்கு காப்பிரைட் எழுதி கொடுக்கறது வந்து பஞ்சு அருணாசலம் ஐயா. ஓ புரியுதுங்களா? அதே மாதிரி வைரமுத்துக்கு எழுதி கொடுக்கறது தான் நான் முத்துக்குமார் இருந்தார். அது மாதிரி எங்க தலைவர், அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுக்கறது புசி ஆனந்தா எப்படி? ஏங்க நான் சொல்றதே இப்ப புசி ஆனந்த் நீங்களா நினைச்சிட்டீங்கன்னா, ராஜ்மோகன் ஒருத்தர் இருக்கார்ல, புலவர் அப்படிங்க. ஏங்க புலவர்னா அவர் புலவர்னா அடிச்சு நீங்க காப்பிரைட் எடுத்து கொடுக்கறாங்க. காப்பிரைட் எடுத்து கொடுக்கிறது அது ராஜ்மோகன். ஓ யாரா எழுதி கொடுக்கறான்னு எல்லாரும் கேக்குறாங்கல்ல, அந்த எழுதி கொடுக்கற ஆளு ராஜ்மோகன். ஏன் தப்பா எழுதி கொடுக்கறாரு? தப்பால எழுதி கொடுக்கல, புரியுதுங்களா? சரியா எழுதி கொடுக்கறாரு எப்படி சார்? அவர் சரியா எழுதி கொடுக்கறாரு இல்ல, அதாவது தலைவர் சார் பாண்டிச்சேரியில 363 ரேஷன் கடை இருக்கு, ரேஷன் கடை இல்லைன்னு சொல்லி தப்பா எழுதி கொடுத்தது நீங்க சரிதாங்கிறீங்களா அப்படி? ஏங்க ஒரு விஷயங்க, நடைமுறையை பார்க்கணும், புரியுதுங்களா? ஃபியூச்சர் பிளான், பாண்டிச்சேரியில் ஃபியூச்சர் பற்றி தான் அவர் எழுதுறாரு. அது இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு பிரசன்ட்ல ரேஷன் கடை இருக்கு, அது கூட தெரியாம ஃபியூச்சர் பிளான்ங்கிறீங்க என்ன சார்? அதான் சொல்றேன், நான் சொல்றது வந்து புரியுதுங்களா? பிரசன்ட்ல இருக்கிறத கணக்கு வைக்காதீங்க. அடுத்தாப்புல பாண்டிச்சேரியில் கடைகள் இல்லைங்கிற இடம் வந்து அடுத்த ஃபியூச்சர். ஓ வந்துருங்கிறிய, நீங்க போனா ரேஷன் கடைக்கு இழுத்து முடியறேங்கிறிய. ஏங்க நாங்க இருக்கிறப்ப எல்லாருக்கும் எல்லாமே வீட்டுல போய் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ரேஷன் கடை இருக்கிற ரேஷன் இழுத்து முடிட்டு எல்லாருக்கும் வீட்டுல வந்து கொடுப்பீங்க. எல்லாருக்குமே இப்ப வீட்டுல போய் டிஸ்ட்ரிபியூஷன் இப்ப நாங்க சொன்ன ஐடியாவை இப்ப வீட்டுக்கு வீடு பண்ணிட்டு இருக்காங்க. ஓ திமுக அரசு காப்பி அடிக்குது. ஆமா, அப்புறம் என்ன, வீட்டுக்கு வீடு போய் கொடுக்குறாங்கல்ல, யாரு கொடுத்த ஐடியா? எங்கள்கிட்ட இருந்து சுட்ட ஐடியா. ராஜமன் கொடுத்த ஐடியா விஜய் பேசி விஜயில இருந்து இப்ப திமுக சுட்டுருக்காங்க. ஏங்க வீட்டுக்கு வீடு ஏன் போன வருஷம் பண்ண வேண்டியதானே? ஏன் போன ஒரு 3 மாசத்துக்கு முன்னால பண்ண வேண்டியதானே? ஏன் இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க வீட்டுக்கு வீடு கொடுக்கறது? விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு, உங்களுக்கு தெரியாம இருக்கு. ஏங்க இல்லங்க, அது வயசானவங்களுக்குன்னு வச்சிருந்தாங்க, எல்லாருக்குங்கிறத இப்பதாங்க கொண்டு வந்தாங்க. நாங்க தானே சொன்னோம் எல்லாருக்குன்னு. ஓ ஒன்லி ரேஷன் பொருள் மட்டுமா இல்ல வந்து பாண்டிச்சேரியில ஃபேமஸா இருக்கு சரக்கு இருக்கு எல்லாமே வீட்டுக்கு வீடு சப்ளை பண்ணீங்களா? இல்ல அந்த பிளான்ல வேற, அது வந்து பைப்பு, மெட்ரோ பைப்பு இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி கிராமத்துலயும் வீட்டுக்கு வீடு பைப் இருக்குது, பஞ்சாயத்து பைப்புன்னு. ஆமா, அந்த வீட்டுக்கு வீடு இருக்கிற பைப்லயே நாங்க எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றதுக்கு பிளான் பண்ணிருக்கோம். ஓ எல்லாத்துலயும் அப்படின்னா விஸ்கி ஒரு பைப்பு, பிராண்டி ஒரு பைப்பு, ரம் ஒரு பைப்பு, ஜின்னு ஒரு பைப்பு. ஏங்க எல்லாத்தையும் தனித்தனி பைப்ல கொடுத்தோம்னா பைப்பு செலவே ஜாஸ்தியாயிருங்க. ஒரே டைம்ல டைம் மாறி மாறி மிக்ஸ் பண்ணி கரெக்டா அடிப்பீங்க. காக்டெயில் கொடுக்கணுங்க. காக்டெயில் ஒரு படத்துல விமல் சந்தானம் பண்ணாங்கல்ல, அது மாதிரி. என்னது விமல் சந்தானம்? விமல் ஒரு தென்னந்தோப்புல திறந்து விடுவார்லங்க, எல்லாருக்கும் சாராயத்தை திறந்து விடுவாரு, எல்லாருக்கும் ஊர்வா போயிட்டு என்னமா கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இப்போ விஜய் வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி காக்டெயிலா கொடுக்க போறாரு மக்களுக்கு. எங்க ஏழை மக்கள்லாம், பணக்கார மட்டும்தாங்க காக்டெயில் சாப்பிடுவான், ஏழைக்கும் காக்டெயில் கிடைக்கணுங்கிறது தான் எங்க தலைவரோட இது. புரியுதுங்களா? சும்மா எல்லாம் காக்டெயில் மிக்சிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கெல்லாம் வந்து படிச்சுட்டு வரணும். சும்மா ஐயோ
நாங்கள் எங்கள் திட்டங்கள் எதுவுமே வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஒரு சின்னது வண்டியில் போய் டெலிவரி பண்ணுறதே காப்பி அடிச்சு இன்னைக்கு வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு இதை பறைச்சாட்டுருவாங்க. ஓகே ஓகே. ஒவ்வொரு திட்டமும் அடிச்சுட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் எதையும் சொல்லக்கூடாதுன்னு இருக்கோம். இனிமேல் எங்களோட திட்டங்கள் எதையுமே சொல்லக்கூடாதுன்னு இருக்கோம். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு புலவர், இவ்வளோ பெரிய ஒரு தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு இந்த வருஷம் பிறந்தோன்னா ஒருத்தன் 15 வயசு பையன் விபூதி அடிச்சிருக்கான். தெரியுமா அந்த கதை? என்னது 15 வயசு பையன் விபூதி அடிச்சிருக்கான்? இந்த 15 வயசு பையன் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி விஜய் பேசுகிற மாதிரி, தம்பி நான் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி, அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி விஜய்க்கே விபூதி அடிச்சு இன்னைக்கு ஒரு தார் கார் வாங்கி பல பேர் இன்னைக்கு ஏமாத்திருக்கான். தெரியுமா தெரியாதா? இது வந்து ஒரு உண்மை தெரியுமா? அந்த தார் காரோட கலர் என்ன? கலர் என்ன? சிவப்பா? சிகப்பு கருப்பு. ஓ, அப்போ அதை எந்த கட்சிக்காரன் அந்த காரை வாங்கி கொடுத்து எந்த கட்சிக்காரன் அந்த சின்ன பையனை தூண்டி விட்டு எங்கள் கட்சியை அழிக்கிறதுக்கு பார்க்குறான்? டிஎம்கே எதிரிங்கிறது இதுலேருந்தே தெரியல. அந்த ஒரு சின்ன பையனை தூண்டி விட்டு எங்கள் கட்சியை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா, அப்போ அந்த சின்ன பையனை பேசுகிற விஜய் இல்லையா? அப்படி அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் டூப்பு. ஓ, அதெல்லாம் மார்ஃபிங் பண்ணி நிறைய, அதாவது உங்களுக்கு வந்து ஏஐ இன்னைக்கு வந்துருச்சு. சரி, திமுக தான் இப்போ விஜய் வீட்டை முன்னாடி போய் வீடியோ போடுறா, அந்த மலேசியாவில் நடந்த ஆடியோ லான்ச்சில் போய் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு வீடியோ போடுறா, தாவேகா தொண்டர் பல பேரை ஏமாத்துறா, அப்படி எல்லாமே திமுகவோட சதி ஒவ்வொன்றும். அந்த பையங்க, அந்த பையனுக்கு ஒரு 14 வயசு பையனுக்கு என்னங்க விவரம் இருக்கும்? ஏமாத்திருக்கானே, பல பேரை ஏமாத்திருக்கானே. அதாங்க குறிப்பா தாவேகா தொண்டர்கள் இளைஞர்களை ஏமாத்திருக்கானே. 3000 போடுங்க, 5000 தரேன் அப்படின்னு சொல்லி. எப்படிங்க ஒரு சின்ன பையன்ட்ட ஏமாறுற அளவுக்கு எல்லாம் எங்க கட்சியில இருக்காங்கன்னா புரியல. அதுதான் தற்கொலைகள் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க எங்க கட்சியில ஒவ்வொருத்தர் அறிவில் சிறந்த ஞானிகள் தான் இருக்காங்க. சும்மா மக்களை வந்து எந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத மக்களை இந்த ஆட்சிகள், இந்த கிட்டத்தட்ட ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் ஆட்சியில நடத்தி மக்களை அறிவில்லாத மக்களை வச்சிருக்கிறதுனால தான் ஒரு 14 வயசு பையன் ஏமாத்துற அளவுக்குலாம் இருந்திருக்குது. ஏன் சார், தாவேக்கால ஒரு போஸ்டிங் போறதுக்கு தொண்டர்களை தான் ஏமாத்துறீங்க. 50 லட்சம் 75 லட்சம் 1 கோடின்னு சொல்லி ஏமாத்துறீங்க, சாவடிக்கிறீங்க. அவனை பணம் கொடுத்து அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அதே மாதிரி இப்ப 15 சிறுவனை ஏமாத்துறான சார். எப்படி சார் சொல்லுங்க? கேட்டா தாவேகா தொண்டர் அப்படின்னு திருப்பி சொல்றேன். கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தாதீங்க, இந்த மாதிரி பேசுற வேலையை விட்டுருங்க. நான் சொல்லல, தாவேகா தொண்டர் தான் சொன்னான். ஒரு சீட்டுக்கு ஒரு மாவட்ட செயலர் போஸ்டிங் 75 லட்சமா 50 லட்சமா. சமீபத்தில் ஒரு ஆள் செத்து போனா தெரியுமா, ஹார்ட் அட்டாக் வந்து. ஏங்க ஒரு விஷயம், அவர் பல லட்சம் பல கோடி ஒவ்வொரு தாங்க முடியாம அவர் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருக்காரு. அது கூட உங்க தலைவர் பார்க்கல, தெரியுமா தெரியாதா? ஒவ்வொரு கட்சிக்குமே கட்சி நிதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த கட்சி நிதிங்கிறது என்ன? அது கட்சி நிதி இல்ல, கலெக்ஷன் நிதி. கலெக்ஷன் நிதி உண்டியல் குலுக்கி நன்கொடையா வந்தது. என்ன கம்யூனிஸ்டா இல்ல நாம் தமிழர் கட்சியா இல்ல எப்படி? நீங்க உண்டியல குடுக்கணும் பரவாயில்ல, நீங்க வேற ஏதாவது குடுக்குறீங்களே. எதை குடுக்குறோம் சொல்லுங்க, எதை கொடுக்குறோம்? இல்லை 75 லட்சம் 50 லட்சம் வாங்கினா அது எவ்வளோ பெருசு எழுத கொடுக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இல்லைங்க, இது வந்து சரியான ரூட்டில் நீங்கள் பயணிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து எங்களை குற்றப்படுத்தணும்னே நீங்களே பேசிக்காக டிஎம்கே ஆளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, எங்களை குற்றப்படுத்த இதுவும் திமுக சொல்லி தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படி தானே? 100% ஆப்வியஸ்லி. நீங்கள் ஓப்பனிங்லேருந்தே குற்றப்படுத்திட்டு இருக்கீங்களுங்க. அப்போ தாவேகா கட்சி முன்னாடி புலம்புனாங்கலாம் திமுக வரனா எப்படி? காலங்காலமா கட்சி கட்டியிருக்கேன், காலங்காலமா பாலாபிஷேகம் பண்ணியிருக்கேன், பேனர் கட்டியிருக்கேன், எங்களுக்கெல்லாம் போஸ்டிங் இல்லை, நேற்று வந்தவன் ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்ன ஃபுல்லா திமுக வரேன். ஏங்க மதம் கடந்து ஜாதி கடந்து இருக்கிற ஒரே கட்சி எங்க கட்சி தாங்க. எங்க கட்சியில ஒருத்தன் ஜாதியை பேசிட்டு இருக்கான், அதை பத்தி பேசிட்டு இருக்கான். சமீபத்தில் அஜித்தான ஒண்ணு தற்கொலை முயற்சி பண்ணுச்சுல, அதுக்கே ஜாதி பார்த்தா சீட்டு கொடுக்கல. அங்க வந்து பெரும்பான்மை வந்து நாடாரு, சிறுபான்மை வந்து மீனவ சமுதாயம், உனக்கு கொடுத்தா ஓட்டு விடாது அப்படின்னு தாமா அவர் கொடுத்தன்னு சொல்லி ஒரு அந்த பொண்ணு சூசைட் அட்டன் பண்ணிச்சு. தெரியுமா ஒரு விஷயம்? சூசைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவும் திமுக சதி. செத்தாங்களா? செத்தா இப்போ சாவுன்னு நினைக்கிறீங்களா? புரியுதுங்களா? சாகாம இருக்கிறப்பவே அவங்க எங்க தொண்டர் கிடையாதுன்னு தெரியுதா? செத்தாதான் உங்க தொண்டர். 10 லட்சம் கொடுப்பீங்க, 20 லட்சம் கொடுப்பீங்க. ஏங்க எவங்க மோடி வந்து 15 லட்சம் கொடுப்பேன்னு இந்த நாட்டு மக்களுக்கெல்லாம் நான் அரசியலுக்கு வந்துட்டேன்னா 15 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னாருங்க. இது வரைக்கும் 15 லட்சம் யாராவது எங்கேயாவது கொடுத்தாரா? ஆனா எங்க தலைவர் வர்றதுக்கு முன்னாலே 20 லட்சம் கொடுத்துருக்காரு. உயிர் எடுத்துட்டு. உயிர் எடுத்துட்டா? கொடுத்தாரா இல்லையாங்க? உயிர் எடுத்துட்டு. உயிரை எடுத்தாரு எடுக்கல எடுத்துட்டு அவர் போயிட்டு இருக்கு சார். ஒரு விஷயம், குற்றம் எதிர்கட்சி செய்த சதி ஜென்சி புரட்சி மாதிரி வெடிக்கும். ஜெந்தில் பாலாஜி உள்ள போறாரு, முக ஸ்டாலின் அவ்வளவு சீக்கிரம் போனாரு அப்படிலாம் கேள்வி கேட்டீங்களே. போயிருக்குல்ல, சிபிஐ விசாரணை கிடைச்சவனா நீதி கிடைச்சிருச்சு, தர்மம் வென்றுச்சு அப்படின்னீங்க. நீங்க சிபிஐ வச்சு செய்து தெரியுமா தெரியாதா? அதை வச்சுனா புஷி ஆனந்த் பாவம் அந்த மத்தியலகன கிட்டத்தட்ட
6 மணி நேரம் 8 மணி நேரம் வச்சு செய்கிறாங்க. வெளில வந்து பேட்டி கொடுக்குற நிர்மல்குமார் வந்து சாதாரண ஒரு என்கொயரி தான். எப்படி சாதாரண என்கொயரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் 6 மணி நேரம் என்கொயரி பண்ணாங்களா எப்படி சார்? ஏங்க ப்ளீஸுங்க, உங்களுக்கு உண்மை தெரியாமல் பேசாதீங்க. அங்கே டெல்லிக்கு இவங்க 3 பேரும் போனது, டெல்லியில் ஒரு தாவேகா அலுவலகத்தை உருவாக்கணும், ஒரு டிபிகே அலுவலகம். இது சிபிஐ வளாகத்துக்குள்ளே அப்படி ஏங்க அது வந்து அவர் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக ஆதவர். சிபிஐ வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டு. ஏங்க அது வேறங்க. நீங்க அங்க டெல்லிக்கு இவங்க போனதே வந்து கட்சி ஆபீஸ லீஸுக்கு எடுக்கிறதுக்காக போனாங்க. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சொந்தமா வாங்கிக்கலாம், இப்போக்கி லீஸுக்கு பாத்துருவோம். ஏன்னா டெல்லியிலேயே நம்ம ஆட்சி நிறுவனங்கிறது இருக்குது. இப்ப டிஎம்கேட இங்க 2026லன்னா 31ல பிஜேபியோட நம்ம அடிக்கணும் இல்லையா? அந்த செயல்பாடுக்காக டெல்லியோட இதுக்காக போனது. இப்ப சிபிஐ விசாரணை டெல்லியோட கான்டாக்ட் போயிருக்கீங்க, மற்றபடி 40 உயிர் போயிருக்கு, அதோட விசாரணைக்காண்டி கிடையாது. ஏங்க அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். 41 பேர் செத்ததுக்கும் தாவேகாவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. இதை சம்பந்தப்படுத்துறானுங்க. இல்ல சார், அப்பனா திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க, ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணுங்க. எதுக்கு சார் புசி ஆனந்த், நிர்மல்குமார், நம்ம ஒரு ஆதவ வச்சனா மதியம் நடக்கும் பாருங்க. இத்தனை மணி நேரம் விசாரணை எதுக்கு? பின்னால எல்லாம் நடக்கும். என்ன நடக்கும் சொல்றேன். பின்னால வந்து ராகுல் காந்தியை வரைக்கும் கூப்பிட்டு இதுக்கு விசாரணை நடத்தலன்னா பாருங்க, கடைசியில ராகுல் காந்தி தான் இது எல்லாத்துக்கும் காரணமா நிப்பாரு பாருங்க. அவர் என்ன பண்ணாரு? விசாரணை அதாங்க முடிவா வரும். ஐடியா கொடுக்கறன்னு ஒருத்தர் இருக்கான்ல, எவன் எங்க இருந்து ஐடியா கொடுக்குறான்? நீங்க கொலை பண்றவனுக்கு ஐடியா கொடுத்தா இருக்கான்ல, அவனுக்கு தான் தண்டனை ஜாஸ்தி. புரியுதுங்களா? அந்த இதுல பார்த்தா இது டிஎம்கே செஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியும். விசாரணை பண்ணல, அது பின்னால பண்ணுவாங்க. அந்த திமுகவுக்கு ஐடியா கொடுத்தது யாரு? காங்கிரஸ்காரங்க. காங்கிரஸ்ல இன்னைக்கு யாரு சொல்றது கேப்பா? ராகுல் காந்தி. இந்தோட விசாரணை இந்த 41 பேர் செத்ததுக்கு கடைசியா எண்டு வந்து தண்டனை அனுபவிக்க போறது ராகுல் காந்தி. அது தெரியுமா தெரியாதா? யாருக்குமே செத்ததுக்கு விஜய் பொறுப்பு இல்ல, திமுக பொறுப்பு இல்ல, டேரக்டா ராகுல் காந்தி தான் பொறுப்பு. வேற யாருங்க? ஏற்கனவே வந்து பிஜேபி வந்து ராகுல் காந்தியை உள்ளார வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க போடுற பிளானுக்குள்ளார இதாயிரும். நீங்க நிரூபிக்கப்படணுங்கிறதுக்காக இருக்கு. இப்ப ஆவி பூந்து அடிச்சதை நிரூபிக்க முடியாம திணறாங்க. அதையும் கண்டுபிடிச்சிருவாங்க. இன்னொரு ஆவியை ரெடி பண்ணி அதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. சாட்சி சொல்றதுக்கு ஆவிகள் இருக்குதுங்க. என்ன செத்து போன அத்தனை பேர் சாட்சி சொல்றதுக்கு இவங்களாலதான் நான் செத்தங்கிற அத்தனை ஆவி வரிசையில 41 பேர் ஆவியா வந்து நின்றுட்டு இருக்கான். எதுக்கு? எவனுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. இவங்களாலதான் நான் செத்தங்கிறதுக்கு அவங்க சொல்றதுக்கு நிக்கிறாங்க, சாட்சி சொல்றதுக்கு ஆவிகள் நிக்கிறாங்க. அப்புறம் ஏன் சார் பம்பி போறீங்க? சிபிஐ விசாரணை போகும்போது பாத்தீங்கன்னா இந்த குதிரை ஊட்டியில குதிரை சவாரி ஓட்டுவாங்கல்ல, அவங்கள மாதிரி குள்ளா போட்டுக்கிட்டு அப்படியா போறீங்க? போல்டா போங்க, நெஞ்சு நிமித்திட்டு போங்க. எங்க மேல தப்பே இல்லைங்க, திமுக தான் சதி அப்படின்னு தைரியம் போங்க. குளிர்காலத்துல குள்ளா போட்டுக்கிட்டு போறதுங்கிறதெல்லாம் புரியல. குளிர்காலங்க இது. தெரியுமா? தெரியும். டெல்லியில ஆமா கேள்விப்பட்டேன். அந்த ரேஞ்சில பனியில இருக்கிறப்ப புரிய. டெல்லியோட குளிர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்டார்டிகாவோட சில நேரத்துல மோசமா இருக்கும். சரிங்க சார், இப்ப ஆதவ வச்சுனா 40 பேர் செத்தாங்கல்ல, ஒரு ட்வீட் போட்டார், ஞாபகம் இருக்கா? திமுக பண்ண சதி, திமுக தான் இது காரணம், நேபாள போல இங்கே ஜென்சி புரட்சி வடிக்கும் அப்படின்னு போட்டார்ல. அங்கே வந்து ஏதோ ஜட்ஜிட கையில் காலை கொண்டு கிளாஷ் பண்ணிட்டீங்க. அங்கே சிபிஐ வழக்கு போட்டுருக்கு, அதுக்கு போய் என்ன பண்ணுவீங்க? ட்விட் அவரே போடலை தெரியுமா? அவரோட ஐடியை ஹேக் பண்ணி ஹேக்கர்ஸ் பண்ண வேலை அது. அது தெரியுமா? அதை நிரூபணம் ஹேக்கர்ஸ் பண்ணி போட்டு உடனே நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க. ஹேக்கர்ஸ் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் என்னடா நம்ம ஐடியிலேருந்து இப்படி ஒன்று இதாக இருக்குன்னு சொல்லி டக்குன்னு நாங்கள் டெலிட் பண்ணது. புரியுதுங்களா? அதை வந்து தெளிவாக சொன்னோன்னே விட்டுட்டாங்கல்ல. புரியுதுங்களா? இங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாங்களா? இல்லாட்டா அப்படி ஒரு தேச துரோக வழக்குன்னு சொல்லி உள்ளார தூக்கி போட்டால் எத்தனை வருஷம் தெரியுமா? திகார் ஜெயிலில் 7 வருஷம் இருக்கணும். அந்த மாதிரி குற்றத்துக்கெல்லாம் நீங்கள் சாதாரண கிடையாது, நான் பெயிலபிள் செக்ஷன் அது. அப்படியெல்லாம் இது போட்டாங்களா? எங்கள் ஆதவர்ஜுனாவுக்கு அந்த மாதிரி கேஸ் போட்டு உள்ளார போட்டாங்களா? என்ன சாதா கேஸ் தான். சாதா கேஸ் தான். அப்போ என்ன நிரூபிக்கப்பட்டது? என்ன ஹேக்கர்ஸ் யாரோ திமுக சதியோட வேலையில் ஹேக்கர்ஸ் வந்து எங்கள் ஆதவர்ஜுனோட ஐடியை எடுத்து ஒரு ஜென்சி புரட்சி பண்ணணும்னு சொல்லி போட்டது. அது நல்ல வேலை டக்குன்னு போட்ட ஜோர்ல இவர் இது பார்த்துட்டார். பார்த்தோன்னு தான் ஆதவர்ஜுனா அதை டக்குன்னு டெலிட் பண்ணிட்டார். பயந்துட்டா. ஏங்க எதுவும் சம்பவங்கள் எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிறது முன்னெச்சரிக்கைங்க. சப்போஸ் ட்வீட் இவர் தான் போட்டாருங்கிறத ஆடியன்ஸ் உங்களுக்கு மக்கள் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. சிபிஐ முட்டாளா சார்? எது சிபிஐ முட்டாளா அந்த வழக்கு போட்டதுக்கு? சிபிஐ முட்டாளா? சிபிஐ அவங்களோட அறிவாளித்தனத்தை இன்னும் முழுசா பயன்படுத்தல. நான் அவங்கள முட்டாள்லாம் சொல்ல.
அவங்களோட அறிவு கூர்மையை என்ன ஷார்ப்பா தேடல. அதான் பொங்கல் முடிஞ்சு விஜயோட விசாரணை இருக்கு அப்படின்னு இருக்காங்களே. ஏன் பொங்கலுக்கு வடை வச்சு சாப்பிட்டு அந்த வெள்ளை சட்னி வச்சு தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கேஸ் எடுத்து நிறுத்துவாங்க. அதுக்கு முன்னாடி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய்கிட்ட தான் கடைசியா விசாரணை இருக்கு. ஏன்னா அந்த வண்டியை ஓட்டின டிரைவர் ஃபுல்லா வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, எல்லாத்துக்கான தான் லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ பொங்கல் முடிஞ்சா விஜய் விசாரணை வளையத்துக்குள்ள சிக்குவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் ஏன் அதை பண்றான் தெரியுமா? அந்த டிரைவர் அவன் பேர் அஜித். ஓ புரியுதுங்களா? அஜித்துக்கு நமக்குமே ஆகாது பேசிக்காவே ஆரம்ப காலத்துல இருந்து. அஜித்தாலும் உங்களுக்கு ஆகாதான். புரியுதுங்களா? அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. நமக்கு வேண்டாத சக்தியாவே எல்லாம் உள்ளார நடந்துகிட்டு இருக்குது. வெளியில இருந்து பாக்குறப்ப உங்களுக்கு தெரியலையா? எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா டிரைவர் போய் இத்தனையோ இப்படின்னு ஒரு சாட்சி சொல்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டு நடத்துறாங்கன்னா என்ன காரணம்? சதிங்க, முழுக்க சதி. இங்க நடந்தா திமுக சதிங்கிறிய, சென்ட்ரல்ல போய் நடந்தா அது சதிங்கிறிய, என்ன சதி எனக்கு புரியலையே. நாங்க வரக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது அதிகார போதை அவங்கள்ட்ட ஏறி போச்சுங்க. எங்க தலைவர் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, வந்தா இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போவாங்கன்னு பயந்து போய் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஓ நாங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யறாங்க. இப்ப நீங்க வந்துடக்கூடாதுன்னா 41 உயிர் போயிருக்கு. ஏங்க 41 உயிர் போனதோட அந்த ஆவியெல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க மிரண்டு போயிடுவீங்க. அந்த ஆவிகிட்ட நாங்க கேட்டுட்டோம். அவங்கெல்லாம் ஆவியா பதில் சொல்றதுக்கு சாட்சி சொல்றப்ப நீங்க உங்களுக்கு தெரியுங்க. ஆவி சாட்சி சொல்லுமா? அப்படி காஞ்சனா படம் பாத்தீங்களா? சட்டம் நம்போம். காஞ்சனா படம் பாத்தீங்களங்க? அது படம் சார், ரீலு படம் இல்ல. உண்மையிலேயே ஒவ்வொரு ஊர்லயும் ஆவி ஒருத்தர் உடம்புல உள்ளார பூந்து பேசும். அது மாதிரிலாம் சீரியஸா சொல்றேன். இதுக்கெல்லாம் காரணம் திமுக தான் அப்படிங்கறத, அந்த 41 ஆவிகள் உள்ளார பூந்து யார் உடம்புல உள்ளார பூந்து பேசுதுங்கிறத அன்னைக்கு பாப்பீங்க, மிரண்டு போயிருவீங்க. ஆமா, உண்மையா தாவேக்கா கட்சி நடத்தல, ஏதோ படம் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? படம் எடுத்துட்டு இருக்கோமா? ஆமா. இப்ப நீங்க தான் ஆவிங்கிறிய, வெளில பேசுங்கிறிய. இப்ப எங்க டைட்டில் தமிழக வெற்றி கழகம் சினிமா டைட்டில. ஆமா. என்னங்க அது புரியல. இப்ப நீங்க தான் ஆவி வரும் வெளில பேசுங்க அப்படிங்கிறீங்களே, இதெல்லாம் படம் மாதிரி தானே சார்? சார் இதெல்லாம் ஒரு மாயை மாதிரி இருக்கு. ஒரு திரைப்படங்கிறது எப்படி உருவாகுது? ஏங்க ஒரு விஷயம், நாட்டுல நடக்கிற விஷயத்தான் தான் சினிமாவை எடுக்கிறான். ஓ கற்பனையில இவனு கதை எழுதிடல. புரியுதுங்களா? நாட்டுல நடக்கிற சம்பவத்தை தான் எடுக்க முடியும். ஓ தெலுங்குல ஒரு படம் ஹிட் ஆன படத்தை அப்படியே காப்பி அடிச்சு நாட்டுல நடக்கிற மாதிரி நீங்க எடுப்பீங்க, இதை நாங்க நம்பணும். தெலுங்குல படம் ஹிட் ஆகுதுல, அவன் இங்கிலீஷ் படத்தை காப்பி அடிச்சான். எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ்ங்கிற படம் தான் பகவத் கேசரி. ஓ புரியுதுங்களா? நாங்க எட்ஜ் ஆஃப் டார்க்னஸ் அப்படியே ரைட்ஸ் வாங்கினோம்னா ரேட் அதிகமாயிருமே அப்படிங்கிறதுக்காக ஒரு கம்மியான ரேட்ல வாங்கிக்கலாம்னு சொல்லி தான் இந்த பகவத் கேசரி நாங்க வாங்கினது. 40 கோடி வாங்கிருக்கீங்க. 40 கோடி ரூபா வாங்கினதே அது அதுவே கொடுத்துட கூடாதுங்க. ஆமா, அது 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ரைட்ஸ். ஓ ஆமா, அது ஏமாந்துட்டோம். அங்கே பாலகிருஷ்ணா கேசரி கிட்டினாரு, இங்க பொங்கலுக்கு என்ன அப்படி பொங்கல் கிட்ட புரியல அப்படி. ஏங்க என்னங்க கேசரி, அவங்க தான் கேசரி கிண்டாங்கன்னா இங்க தமிழர்களுக்கு பொங்கல் தான் ஃபேமஸ். பொங்கல் ரைஸ்க்கு ஆனா நல்ல பொங்கல், வெண்பொங்கலா இல்ல சக்கரை பொங்கலா? எப்படியோ நீங்க பாருங்க, உண்மையிலேயே ஒரு பழைய சரவண பவன்ல சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும் படத்துல. பொங்கல் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்கிறிய? ஆமா, சீரியஸா. பாலகிருஷ்ணா கேசரி கிண்டாரு, இங்க விஜய் பொங்கல் கிண்ட போறாரு. கண்டிப்பா. யார் தனியா கிண்டு வரா இல்ல கூட யாராவது? என்ன தனியா கிண்டு வரா? எல்லாரும் கிண்டா இல்ல, பொங்கல் கிண்டும் போது ஒரு ஃபேமிலியா கிண்டுவாங்க. விஜய் மட்டும் கிண்டு வரா இல்ல கூட திரிசா அப்புறம் கீர்த்தி சுரேஷ் இவங்களா கூட கிண்டுவாங்களா? ஹெல்ப் சொல்றேன் சார், ஹெல்ப். ஏங்க பொங்கல்ங்கிறது ஒரு தமிழர் பண்பாடு. ஆமா, அது குடும்பத்தோட பண்றது. ஆமா, அந்த காலத்துல தான் ஆடு மாடெல்லாம் வச்சு பண்ணோம். இப்ப ஆடு மாடோட நம்ம இல்ல அப்படிங்கிறப்ப குடும்பத்தோட தான் பண்ணோம். அதான் நான் கேட்குறேன், எந்த குடும்பத்தோட கேட்குறேன்? எந்த குடும்பத்தோட? அவருக்கு என்ன குடும்பம், எத்தனை குடும்பம் இருக்கு? எந்த குடும்பத்தோடுங்கிறீங்க? இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் அவர் குடும்பம், அது தெரியுமா? ஓ, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரே அவர் இருக்கதா சொல்லியிருக்காருல்ல. ஒவ்வொரு குடும்பத்தை கூட தனி ஃபிளைட்ல போயிருக்காரு. திரிஷா கூட தானே போனாரு. ஏங்க எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியாதுங்க ஃபிளைட்ல. எல்லாரையும் கூப்பிட்டு போனா ஃபிளைட்டு தாங்காதுங்க, உடஞ்சிருங்க. உங்களுக்கு எல்லாரையும் கூட்டி போகிற மனசு இருக்குது, புரியுதுங்களா? எங்க தலைவன்ட்ட அந்த மனசு இருக்குது. ஆனா அதுக்கான டைம் இப்ப இல்ல. ஓ, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வீடு கொடுப்போம், கார் கொடுப்போம்னு சொல்லியிருக்காருல்ல. அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஃபிளைட் டிக்கெட்லாம் உண்டு, புரியுதுங்களா? எல்லாம் நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க. அப்ப வீட்டுக்கு ஒரு திரிஷா இருக்கணும். வீட்டுக்கு ஒரு திரிஷா. ஆமா சார், திரிஷா இருந்தா தானே டக்குன்னு ஃபிளைட்ல கூட்டி போறீங்க, தனி விமானத்துல போறீங்க, எங்க என்ன தலை தீபாவளி போறீங்க, தலை பொங்கல் போறீங்க.